என்கிட்ட 125 டிக்கெட் எடுத்தால் ஊருக்கு போயிடலாம். ஆனால் டிக்கெட் எடுக்க மனசு வரல. திரும்ப பிளாக்லேயே போயிடலாம் சொல்லிட்டு திரு ட்ரெயின்லேயே ஏறி கடைசி இதில் ஏறி மேலே ஏறி படுத்துக்கிட்டு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, நம்ம போன செலக்ட் ஆகலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப ஜீ தமிழ் ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்ப ஒரு 3 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் ஹெவியாக பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜீ தமிழ் ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஜூனியர் சீனியர்னு ஒரு ஷோ போகுது. அதுக்கும் அதே மாதிரி வரேன். திரு ட்ரெயின் ஏறி வரேன். வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். கூப்பிட்றாங்கிறாங்க. திரும்ப அதே மாதிரி திரு ட்ரெயின்லேயே ஏறி போயிடுறேன். அவங்களும் கால் பண்ணல. இப்படியே 1 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் வீட்டில். டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்புறம் வந்து எஃபியில் வந்து இந்த கலக்கப்போதையரோட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். அந்த கண்டஸ்டண்டோட பேச ஆரம்பித்தேன். என்ன பண்ணலாம், எப்படி ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரேஷி, இந்த தீனா இவங்களோடலாம் பேசுகிறேன். நீங்களே ஓனாக எழுதுங்க, நீங்களே வீடியோ நிறைய பாருங்கள், சாம்பியன் வீடியோஸ்லாம் பாருங்கள், சாம்பியன்ஸ்லாம் பாருங்கள், நாங்களாம் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணோம் சொல்லிட்டு நானே பார்த்துட்டு நீங்கள் ஒரு பேரை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து திரும்ப சீசன் 7 அட்டன்